யார் பைபிள் வச்சிருலையா? ரெபேக்கா இல்லையா? ஓகே. கர்த்தர் நல்லவரே, ஏ நம் கர்த்தர் நல்லவரே. ஐயோ, எல்லாம் தமிழ் படிங்களா? என்னது இளங்கிளை? வாட் இஸ் திஸ் மேன்? தமிழ் படிக்க தெரியுமா? எத்தனாவது வசனம்? 53:2-3. இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. தேங்க்யூ. இதுதான், அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை என்று வசனம் போட்டு. இது ரொம்ப பழைய தமிழா இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான வசனம் என்ன சொல்ல வந்தேன்னா, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. You see that word? அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. விரும்பத்தக்க ரூபம். எத்தனை பேரு you would have thought உங்க மனசுல, நம்ம அப்படி ஒன்றும் அழகா இல்லையே, நமக்கு முடியலையே, நம்மளை பார்க்கறதுக்கு அழகா இல்லையே. நோ நோ, ஐம் சேயிங் தட் இஸ் ராங். தட் இஸ் ராங். ஏன்னா கிறிஸ்து இயேசுவை குறித்து இந்த வசனம் இப்படி எழுதியிருக்குது. விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை அப்படின்னா அவர் அந்த ரூபத்தை எடுத்தார். நீங்க அழகான ரூபத்தை எடுப்பதற்காக. உங்களுக்கு பல்லு பொக்கவாயா இருந்ததுன்னா இயேசு நம்ம பல் முளைக்கும். இட் வில் ஹேப்பன். உங்களுக்கு கை கால்லாம் சரியில்லை, சரியா, கால் சரியில்லை, கண்ணு தெரியல, எது சரியில்லைனாலும் இது உங்களுடைய உரிமை. இயேசு சிலுவையில இப்படி அடி வாங்கினாரு. அவர் கண்ணு தெரியாம போச்சு, அவருடைய முகம் அப்படி அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துட்டாங்க. மீகா புஸ்தகம் 5வது அதிகாரம் எடுத்துக்கோங்க சிஸ்டர். மீகா 5 முதல் வசனம். குட் நைட். லவ் யூ. மீகா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. 5:1-2. சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே. அவ்வளவுதான். சாரி, கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். அடிப்பார்கள். பாத்தீங்களா? இஸ்ரவேலின் யாரு ரூலர்? தமிழ் எப்படி இருக்கு? இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை, நியாயாதிபதியை அப்படின்னு தமிழ் எழுதியிருக்கு. ஆக்சுவலா ஆங்கிலத்தில் எனக்கு இஸ்ரேல்ஸ் ரூலர், தி ஒன் ஹூ ரூல்ஸ் இஸ்ரேல் அப்படின்னா யாரு? இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லி இருக்கு பாருங்க. அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவாங்க. மாறா, உங்க மூஞ்சல எது ஒண்ணு குறையா இருந்தாலும் நீங்க தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏன்னா அது உங்க உரிமை. உங்க உரிமை நீங்க போய் ஜெபம் பண்ணி கேட்க கூடாது, அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு அவர் மூஞ்ச அப்படி தாடைய அடிச்சாங்க. எப்படி? மீகா தீர்க்கதரிசி இயேசு வருவதற்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு, இயேசு மூஞ்ச அடிச்சு உடைச்சிருவாங்கன்ட்டு. பாத்துக்கோங்க. அப்போ உங்க மூஞ்சில ஏதாவது சரியில்லை, பரு இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும், பல்லு உடைஞ்சிருக்கு, நாக்கு சரியில்லை, தொண்டை பிரச்சனை, கண்ணு சரியா தெரியல, மூச்சு விட முடியல, இயேசுவின் நாமத்துல எல்லாம் ஓப்பன் ஆகுது. இயேசுவின் நாமத்துல மூக்கு அடைப்பெல்லாம் சரியாகுது, காது நல்லா கேக்குது, கண்ணு நல்லா பாக்குது. எஸ், தாடை பல்லு எல்லாம் மேல் தாடை கீழ் தாடை எல்லாமே அழகா வருது, நாக்கு நல்லா வருது. இயேசுவின் நாமத்துல நல்லா நீங்க பேசுவீங்க, நீங்க நல்லா தமிழ் பேசுவீங்க, எந்த மொழினாலும் நீங்க நல்லா பேசுவீங்க. யூ வில் ஸ்பீக் ஆல் லாங்குவேஜஸ் வெரி வெல். லேட்டா வந்தவங்களுக்கு வெல்கம். மியூட் பண்ணிக்கோப்பா ப்ளீஸ். ஏன்னா இயேசுடைய தாடையை அடிச்சாங்க இல்லையா?
இயேசுடைய தாடைய அடிச்சுட்டாங்க, அடிச்சு உடைச்சிட்டாங்க. அதுதான் வசனம் எழுதியிருக்கு. இட்ஸ் எ டிரான்சாக்ஷன். முதல்ல என்ன வசனம் பார்த்தோம்? ஏசாயா 53வது அதிகாரத்துல 2வது வசனம் பார்த்தோம். குட் நைட். இயேசுவை விரும்பத்தக்க எந்த ஒரு விஷயமே அவர்கிட்ட இல்லை. விரும்பத்தக்க ரூபம் அவர் இல்லை. அந்த அந்த வசனம் திருப்பி படிங்க சிஸ்டர். ஏசாயா 53ல 2-3 வாசிச்சேன். இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்டான இந்த வரிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களை யாராவது அசட்டை பண்றாங்களா? டோன்ட் வரி. ஜீசஸையும் அப்படிதான் பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க, டிஸ்பைஸ். உங்களை கிண்டல், கேலி, ஏளனம், இன்சல்ட் செஞ்சாங்களா? டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஜீசஸையும் அப்படிதான் செஞ்சாங்க. நான் இப்படி மாத்தி சொல்றேன், ஜீசஸ்க்கு அப்படி செஞ்சதுனால உங்களுக்கு அப்படி வராது. இன்சல்ட்ஸ் வராது, இன்சல்ட்ஸ் வராது இயேசுவின் நாமத்தினால. அதை அக்செப்ட் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ண கொஞ்சம் சிரமமா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வாயை திறந்து இயேசுவின் நாமத்துல ஐ ரிசீவ் இட் சொல்லிடுங்க. அது எப்படி அது தேவன் மாத்திடுவார். எவ்ரி இன்சல்ட்ஸ் ஜீசஸ் வாங்கினதுனால உங்களுக்கு இன்சல்ட்டே கிடையாது. டிஸ்பைஸ்னா என்ன? வீட்டுல நம்ம ரப்பிஷ் குப்பை போடுவது போல இயேசுவை கண்டார்கள். இப்போ குப்பையை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசையா போய் ஆஹா அப்படின்னு போய் கட்டி பிடிப்போம். இல்ல, மூக்கு அடைச்சிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு இருப்போம். அங்க விரும்பத்தக்க ஒரு ரூபமும் இல்லை. சென்னையில கூவத்துக்கு போனீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு மாதிரி நாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போய் பாருங்க, ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு போனீங்கன்னா கப்படிக்கும். அது எந்த ஊர்ல இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். யூ நீட் டு நோ திஸ். அந்த மாதிரி இயேசுவை பார்த்து முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. அது தீர்க்க தரிசனமா ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி சொல்றாரு பாருங்க. நோபடி லைக்ட் ஹிம். அவரை பிடிச்சவங்கன்னு எவனுமே இல்லையா. நீங்க எல்லாம் சொல்றத என்னை யாருக்கு பிடிக்குது? யாருக்குமே என்னை பிடிக்கவே இல்லை, நோபடி லைக்ஸ் மீ அப்படின்னு சொல்றதெல்லாம் கைவிட்டுருங்க தயவுசெய்து. தேவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் மூஞ்சி நல்லா இல்லை, நான் கருப்பா இருக்கிறேன், நான் கலையா இல்லை, நான் வெள்ளையா இல்லை, நான் உயரமா இல்லை, நான் குட்டையா இருக்கிறேன், நான் குண்டா இருக்கிறேன், நான் ரொம்ப ஹைட்டா இருக்கிறேன். எங்க ஊர்ல எல்லாம் லேடிஸ்லாம் ரொம்ப ஹைட்டா இருக்கிறேன்னு அவங்க வருத்தப்படுவாங்க. நம்ம ஊர்ல போனா குட்டையா இருக்கேன்னு வருத்தப்படுறாங்க. என்ன குண்டா இருக்கிறேன், கட்டையா இருக்கிறேன், அப்புறம் வேற என்ன, கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டிருக்கிறேன், ஒரு ஷேப்பா இல்ல, ஸ்ட்ரக்சரா இல்ல அப்படின்னு சொல்ற இந்த காரியங்கள் எல்லாம் விட்டுருங்க. ஆண்புல நான் நல்ல வாட்ட சாட்டமா இல்ல, மீசை இல்ல, கருப்பா இல்ல, வெள்ளையா இல்ல, இப்படி இந்த மாதிரியான தவறான விஷயத்தை விட்டு விட்டு தேவன் அழகா தான் இருக்கிறேன், தேவன் என்ன அழகா தான் படைச்சார். ஏன்னா அவர் அசிங்கமானார். இதான் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்னா என்ன? பிஸ்னஸ்னா தான் எல்லாருக்கும் டக்குன்னு புரியும். பிஸ்னஸ்னா தான் டிரான்சாக்ஷன். பேங்க்குக்கு போனீங்கன்னா டிரான்சாக்ஷன். நீங்க குடுக்கல் வாங்கல், அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ். பாருங்க, நீங்க சிலுவையே பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் பண்றதுக்கு யாரும் பயப்படாம தைரியமா பண்ணுங்க. பிஸ்னஸ்லாம் கர்த்தர் உங்களோட இருப்பார். பிஸ்னஸ் எல்லாமே நல்ல பிஸ்னஸ் தான். பயப்படாம தைரியமா பண்ணுங்க. ஏன்னா கிராஸ் சிலுவை இருக்கு பாத்தீங்களா? இட்ஸ் அ பிஸ்னஸ். பிஸ்னஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன்கைண்ட். இட்ஸ் அ பிஸ்னஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன்கைண்ட். மனித குலத்துக்கும் தேவனுக்கும் நடக்கிற பிஸ்னஸ் தான். அதுதான் சிலுவை.
எவ்வளவு அழகான டேர்ம். சிலுவை தான் பிசினஸ். நீ கடவுள்கிட்ட போகணும்னா பிசினஸ் பண்ணும். கடவுள்கிட்ட போகணும்னா பிசினஸ் பண்ணித்தான் ஆகணும். எந்த கடவுளும் சும்மா ஓசியில கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் வெரி வெரி ராங் கான்செப்ட். இன்னைக்கு கர்த்தர் இந்த இப்ப நான் சொல்றது எல்லாமே கர்த்தர் இன்னைக்கு சொல்ல வேற ஒண்ணு சொல்ல சொன்னாரு. அதுக்கு நான் வரேன். ஐம் கமிங் தேர். ஆனா இது இப்போ ஹோலி ஸ்பிரிட் சொல்ல சொன்னதுனால சொல்றேன். திஸ் இஸ் தி ரேமா வேர்ட். இட்ஸ் அ பிஸ்னஸ். கிராஸ் இஸ் அ பிஸ்னஸ். யாரும் தப்பா நினைச்சீங்க. பிஸ்னஸ்னா என்னன்னா நீங்க போய் கொடுக்கணும். யூ ஹாவ் டு கிவ் சம்திங் டு த லார்ட் ஃபார் யூ டு ரிசீவ் சம்திங் ஃப்ரம் ஹிம். நீங்க தேவனுக்கு ஒண்ணு கொடுத்து ஆகணும். என்ன கொடுக்க போறீங்க? என்ற ஒண்ணுமே இல்லை. நோ, யூ ஹாவ். உங்கள்கிட்ட இருக்கிற பாவத்தை கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற நீங்க யோசிக்கிறீங்களா என் மூஞ்சி நல்லா இல்லைன்னு, அந்த எண்ணத்தை கொடுங்க. யூ கிவ் தட் டு ஹிம். என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க, அந்த எண்ணத்தை கொண்டு போய் கொடுங்க. என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, அந்த எண்ணத்தை கொண்டு போய் கொடுங்க. கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்கிக்கோங்க. உங்க இதெல்லாம் ஷேம். திஸ் இஸ் ஆல் ஷேம். இது வெட்கம், நிந்தை, அவமானம், இது எல்லாத்தையும் கொடுங்க. அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. புகழ்ச்சி, கீர்த்தி, நேசம், அன்பு எல்லாம் வாங்கிக்கோங்க. சிலுவை is a business place. You need to do business with the Lord. It's called God kind of business. அப்படிதான் ஆங்கிலத்துல சொல்லணும். It's what? God kind of business. இந்த மனுஷன் பண்றான் பாருங்க பிசினஸ், அது மாதிரி கிடையாது. இப்படி கொடுத்துட்டு அங்க ஏமாத்திட்டு அப்படியா அப்படின்றாங்க. This is the Lord's business. You come to the cross, you give to him. அவர்கிட்ட கொடுத்துருங்க. அதான் ஏசாயா 53 2வது வசனமும் 3வது வசனம். அவர்கிட்ட என்ன இல்லை? அழகு இல்லை. அவர்கிட்ட என்ன இல்லை? சௌந்தரியம் இல்லை. அவர்கிட்ட என்ன இல்லை? வடிவான ரூபம் இல்லாத. இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா நீங்க அழகா இருக்கிறதுக்கு. ஏன்னா எதுக்கு? நீங்க சௌந்தரியமா இருக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா எதுக்கு? நீங்க வடிவா அழகா இருக்கணும் என்பது அவருடைய நிபந்தனை. நிபந்தனை. எஸ், இட் இஸ் a நிபந்தனை. அதை எடுத்துக்கொள்ளுங்க. ரிசீவ் இட். ரிசீவ் இட். நம் கர்த்தர் நல்லவரே, ஏஹே நம் கர்த்தர் நல்லவரே, தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி வைத்தார், இனி நான் கலங்குவதில்லையே, பெலனடைய செய்தார். Thank you Jesus. Thank you Holy Spirit. Okay, all right. இன்னைக்கு நம்ம வேத பகுதியை வாசிப்போம். போன வாரம் நம்ம ஒன்று வாசிச்சோம், அதோட கண்டினியூஷன் தான். ஆனால் இது வேற ஒரு ஆங்கிள் இருந்து வாசிக்க போறோம். ஏசாயா புஸ்தகம் 56வது, Isaiah chapter number 56. You want to read Isaiah chapter 56? Welcome everyone. Isaiah 56. இதுல ரொம்ப சின்ன சாப்டர் தான். இதுல ஒரு 12 வசனம் தான் இருக்கு. இதுல 12 வசனத்துல முதல் 6 வசனம் இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போறோம். அப்புறம் 2வது 6 வசனம் அது பார்க்க வேண்டாம் இன்னைக்கு. பட் முதல் 6 வசனத்தை மட்டும் தியானிப்போம். இப்ப இதுல தேவன் தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை பேசுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் வசனம் என்னன்னா, அது ஒரு காலிங். போன வாரம் நம்ம வசனம் ஒண்ணு தியானிச்சோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன வசனம் தியானிச்சோன்ட்டு சும்மா சொல்லுங்க. அது தெரிஞ்ச நான் ஏன் வரப்போறேன்? ஏன் அப்படி? கமான், யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். மேக் இட் ஃபன். இன்னும் யாரோ கை தூக்குறீங்க, சொல்லுங்க. ரூத் சொல்லுங்க சிஸ்டர். மது ரூத் சிஸ்டர் சொல்லுங்க. யாராவது பேசணும்னா மைக்கை மியூட் பண்ணி போன வாரம் நம்ம என்ன பேசணும். அம்மு ஹெலன் சிஸ்டர் வாங்க. Greatness of God.
கரெக்ட். கிரேட்னஸ், கரெக்ட். ஆனா வசனம் எங்க இருந்து எடுத்தோம்? Psalms 18. Genesis 18. ஓகே, கரெக்ட். ஜெனிசிஸ் சாப்டர் நம்பர் 18. வெரி குட், சூப்பர். மற்றவங்களாம் எங்க இருக்கீங்க? தூங்கிட்டீங்களா? ஹலோ அம்மு சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆளே பார்க்க முடியல. வந்துட்டு அங்க ப்ரேயர் குட் மார்னிங். இது ஈவினிங் நேஷனல் ப்ரேயர் வந்து ஓடியாந்துட்டு பாதியில கட் பண்ணி. ஓடி வந்துட்டீங்களா? சரி. இன்னைக்கு வீட்டில தான் இருக்கீங்களா? வீட்டுல தான் இருக்கேன். வெரி குட். அப்பனா ஆதியாகமம் 18வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. சோஃபியா சிஸ்டர் 18வது அதிகாரம் வாசிங்கம்மா. எனக்கு யாராவது இந்த பைபிள் வாசிக்கிற வாரம் வச்சுக்கோ, ஒரு 2-3 பேர் ரெடியா வச்சுக்கோ. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17-18. தமிழ் பைபிள்ல 17 தான் நினைக்கிறேன். ப்ளீஸ் வாசிங்க. 18. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அந்த வசனத்தை திருப்பி படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு? வா, சூப்பர். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னா, ஆபிரகாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்வான். அவன் என்ன செய்வான்னா 2 விஷயம் பேசுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. 2 விஷயத்தை அவர் பேசுறாரு. அந்த வசல ரைட் அண்ட் ஜஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். அது தமிழ் என்ன எழுதிருக்கு? நீதியும் நியாயமும். தேங்க்யூ. நீதியும் நியாயத்தையும் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய வீட்டுக்கும் அவன் பிள்ளைக்கும் சொல்லி தருவேன் அப்படின்னு வந்து வேத வசனம் போதிக்குது. அவர் என்ன சொல்றாரு? He will teach future generation. அவனை என்ன ஈசாக்கு, ஓகே ஈசாக்கு தானே இவன் சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறம் யாருக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி தெரியல. ஆனா இந்த 2 வார்த்தையுமே பைபிள்ல த்ரூ அவுட் வரும். நீதி, அப்புறம் என்ன? நியாயம். நீதி நியாயம் த்ரூ அவுட் த பைபிள், ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். நீங்க இந்த ஏசாயா புஸ்தகம் 56வது அதிகாரம் 1வது வசனம் எடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. தேங்க்யூ, சூப்பர். இன்னொரு வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். தேங்க்யூ. இப்ப அங்க ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? 2 விஷயம் சொன்னாரு, நியாயம், நீதி. இங்க ஏசாயால என்ன சொல்றாரு? நியாயம், நீதி, இத எதையோ கை கொண்டு எதையோ ஒண்ணு செய்யணுமா. நல்ல கவனமா, இதுதான் சீக்ரெட். நீங்க அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. இதுதான் சீக்ரெட். அதை அப்படியே வெயிட் பண்ணி தேவன்கிட்ட என்ன சொல்றீங்க. இப்ப இந்த இடத்துல இந்த 2 வார்த்தைக்கு நடுவுல இன்னொரு வார்த்தை வருது. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அந்த வசனத்துல சிஸ்டர் வாசிச்சாங்களா? ஏசாயா 56வது அதிகாரத்துல முதல் வசனத்துல மன்னிக்கணும், முதல் வசனத்துல இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மெயின்டைன் ஜஸ்டிஸ் and do what is right. ஏதோ உன்னை கை கொள்ளணுமா, கை கொண்டாதான் எதையோ உன்னை செய்ய முடியும்.
என்னத்தை கை கொள்ளணும்னு சொல்றாங்க? நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள். கரெக்ட். நியாயம்னா அப்ப என்ன? நியாயம்னா என்ன? வாட் இஸ் கால்ட் அஸ் ஜஸ்ட்? ஜஸ்ட்ல இருந்து தான் ஜஸ்டிபிகேஷன், அதுலதான் ஜஸ்டிஸ், அதுலதான் ஜஸ்டிஸ்ல இருந்து தான் ஜட்ஜ்மெண்ட் வருதா? நியாயத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. நியாயத்தை கை கொண்டாதான் நீதியானதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாதான் ரட்சிப்பு நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு விஷயம். இதுதான் ஆபிரகாமுக்கு சொன்ன, இதான் டிசைன். முன்னாடி போன வாரம் சொல்லி கொடுத்த கிராண்ட் டிசைன், இதுதான் கிராண்ட் டிசைன். இந்த கிராண்ட் டிசைன் புரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கை அழகா ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த விஷயம் ரொம்ப ஃபவுண்டேஷனான விஷயம். இது நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அதான் நல்ல ஈஸியா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரப்பேன். இப்ப இந்த சீக்ரெட் வந்து எங்க இருக்குன்னா, ஏசாயா புஸ்தகம் 11, ஒரே நிமிஷம், அத கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுவேன். He is called Prince of Peace அப்படின்னு ஒரு வசனம் எங்க இருக்கும்? அது 9ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரத்திலும் இருக்கும். ஏசாயா 9ஆவது அதிகாரத்துல எங்க இருக்கும்ல? 9:11 9:8 வாசிங்க. 9:6 மன்னிக்கணும், 9:6. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சூப்பர். இதுல கர்த்தத்துவம்னா என்னது? என்ன தப்பா கேட்டேனா? வாட் செல்லம்ஸ், எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. நீங்க தான் சொல்லணும், பெரியவங்க சின்னவங்க நீங்க தான் சொல்லணும். இது கர்த்தத்துவம்னு எழுதிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா என்ன? வேற ஏதாவது தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கா? தெரியாதனாலதான் அமைதியா இருக்கும். கரெக்ட், சூப்பர், தேங்க்யூ சிஸ்டர். தெரியாதனால தானடா இங்க வந்திருக்கிறோம், பேசி தொலை. ஐ லைக் யூ சிஸ்டர். இதுதான் இப்போ கர்த்தத்துவம்னா என்னன்னா கவர்மெண்ட். ஆங்கிலத்துல கவர்மெண்ட்னா என்ன? அரசாங்கம். அப்போ தேவனுடைய கவர்மெண்ட்னா என்ன? பைபிள் என்ன சொல்லுது தேவனுடைய கவர்மெண்ட்டுக்கு? பரலோக ராஜ்யம். கரெக்ட், தேங்க்யூ. பரலோக ராஜ்யம் தான் கவர்மெண்ட். இப்ப நான் சில இதெல்லாம் சொல்லி தர போறேன், கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். நீங்க நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஷோல்டர்ஸ் அப்படின்னா என்ன? தோல். அப்ப இயேசுடைய தோல் என்னதுன்னா தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் தான் தேவனுடைய தோல். ஓகே, இப்ப தேவனுடைய கை, அது என்னன்னு சொல்லித்தரேன். அப்புறம் தேவனுடைய விரல், இதெல்லாம் என்னன்னு சொல்லித்தரேன். ஆனா இதான் பிக்சர், உங்க கையை பார்த்துக்கோங்க, 2 கை, உங்க தோள்பட்டையை பார்த்துக்கோங்க. இதான் இயேசுடைய ராஜ்யம். ஓகே, இந்த உலகத்தின்ல என்ன தமிழ்ல எனக்கு தெரியல. சரி, ஓகே, நான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றேன். There are many belief system. நம்பிக்கையான சில சிஸ்டம்கள்லாம் இங்க ஒர்க் ஆகுது. அந்த பிலீஃப் சிஸ்டம்ல ஒண்ணு நம்ம என்ன சொல்றோம், கிறிஸ்டியன்ஸ், இன்னொன்னு முஸ்லிம்ஸ், இன்னொன்னு ஹிந்துஸ், இன்னொன்னு புத்திசம், இப்படிலாம் சொல்றோமா? ஆனா இதெல்லாம் தவிர்த்து வேற ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. அந்த பிலீஃப் சிஸ்டமுக்கு பேர் என்னன்னா கம்யூனிசம், பாசிசம், அதுக்கப்புறம் டெமோக்ரஸி. டெமோக்ரஸிக்கு தமிழ்ல பேர் தான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்துக்கு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிலாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஜனநாயகத்துக்கு 4 தூண் இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை தூண்? 4 தூண். அதுல முதல் தூண் என்னது? யாருக்குமே தெரியாதா? சரி, ஓகே. முதல் தூண் எதுன்னா உங்களுடைய எக்கனாமிக் தமிழ்ல என்ன, யாரா சொல்லுங்க? பொருளாதாரம். வெரி குட், பொருளாதாரம். ஒரு நாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு முக்கியமானது பொருளாதாரம், நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா சட்டம், ஜஸ்டிஸ். என்னது?
ஜஸ்டிஸ். ரெண்டாவது தூண் வந்து ஜஸ்டிஸ். மூணாவது தூண் என்ன தெரியுங்களா? மூணாவது தூண் வந்து யார் என்ன சொன்னா? டியூஷன் சென்டர்ல இருந்து ஜென்சி ரென்சி என்ன சொல்லுங்க? ஹிஸ்டரி கிளாஸ் எல்லாம் போயிருப்பீங்களா? 10th ஸ்டூடெண்ட். நம்ம பிரேயர் குரூப் 10th ஸ்டூடெண்ட் பசங்க எல்லாம் அட்டன் பண்றாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிறேன் நான், அதனால சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் தூண் வந்து பொருளாதாரம், ஃபைனான்ஸ், எக்கனாமி. செகண்ட் தூண் வந்து ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட். தேர்டு வந்து மீடியா. மீடியானா தெரியும்ல, நியூஸ் தான் வந்து மூணாவது தூணு. நாலாவது தூணு மறந்துட்டேன். மொத்தம் 4 தூண் இருக்கு. என்னன்னு பார்த்துட்டு வரேன், கூகுள்ல பார்த்துட்டு வரேன். ஓகேவா? இது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து நம்மளுடைய ரொம்ப பிரியமான நபர் அடிக்கடி பைபிள்ல எழுதியிருப்பாரு. அவர் பேரு சங்கீத ஆசிரியர். அந்த ஏரியா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? யாருக்கும் புரியல போல. ஓகே. தேவனுடைய த்ரோன், THRONE அப்படின்னா என்ன பேரு தமிழ்ல? முடி, சிங்காசனம். தேவனுடைய த்ரோனுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி நம்ம தாவீது எழுதுவாரு. எங்க சௌமியா இருக்காங்களா? சௌமியா இல்லையா? நியாயம், நீதி. எங்க இருக்கு அந்த வசனம்? நியாயம், நீதி. இப்ப நம்ம சொன்னதை வச்சு சொல்லிட்டீங்க நீங்க. Where is it written? The Bible. என்னப்பா எல்லாரும் நல்லா பைபிள் படிப்பீங்கன்னு பார்த்தா எங்க சௌமியா எங்க? வேர் she is not there? இல்லையா? அதான் அமைதியா இருக்க. ஓகே. யாருக்கும் தெரியாதா? போச்சுடா தேவனே. சங்கீத புஸ்தகம் 89வது சங்கீதம் எடுத்துக்கோங்க. சிஸ்டர் உங்களதான், சாரி, இன்னைக்கு நீங்க தான் மாட்டிட்டீங்க. சங்கீதம் 14வது வசனம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். எப்படி? இன்னும் மெதுவா வாசிங்க. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 108. சாரி, 108 தமிழ் பைபிள்ல என்னன்னு தெரியலையே. இருங்க, தமிழ் பைபிள் என்னன்னு பாத்துறேன். இங்கிலீஷ் பைபிள் ஒன்று மாதிரி இருக்கும். சரி, 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். வேர் இஸ் தி ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ்? சரி, ஓகே. வேற இடத்துல இந்த ஒரு வசனம் இருக்கு, இன்னொரு வசனமும் இருக்கு. 81ல எத்தனாவது வெர்ஸ்? 89. I said 89. ஓகே, 89. ஓகே, 14. என்ன நோட் பண்ணி வச்சிருந்தேனே. Did I miss this? 89:14. ஓகே. நம்ம என்ன வாசிச்சோம்? நீதியையும் நியாயம், ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். இது வந்து நம்மளுடைய இவர் பேர் என்ன, சங்கீத ஆசிரியர் வந்து நிறைய இடத்துல எழுதியிருப்பார். ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஃபார் த்ரோன் ஆஃப் காட். தேவனுடைய, அது இன்னொரு வாசிங்கம்மா ப்ளீஸ். சாரி. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். எஸ், உம்முடைய சிங்காசனத்துடைய ஆதாரம். ஓகே. ஸோ தேவனுடைய சிங்காசனத்துக்கு அல்லது த்ரோன், the throne of the Lord has got
2 things. One is righteousness, the other one is justice. அந்த ஜஸ்டிஸ், அந்த நீதி, நியாயம், நீதி நியாயம் இல்லை, நியாயம், எஸ் நியாயம். இந்த நியாயத்துல இருந்தா நியாயாதிபதிகள், நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம், எங்க இந்தியாவோட ஜுடிஷியல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அப்புறம் ஹை கோர்ட் இருக்கு, அப்புறம் லோக்கல் கோர்ட்ஸ் இருக்கு. அங்கதான் ஜட்ஜு, நிறைய ஜட்ஜெல்லாம் இருப்பாங்க, அதுக்கு ஹை கோர்ட் ஜட்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், இதுதான் சட்ட வரமுறைகள். ஓகே ஃபைன். இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? இந்த 56வது ஏசாயா 56 நான் சொல்றதுதான் இதுக்கு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் நடந்திருக்கா? அதான் கேள்வி. Have you been justified? இது தமிழ் எப்படி கேக்குறது? நீங்க யாராவது ஹெல்ப் பண்ண. நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்றா? நியாய தீர்ப்பு வந்து சிலுவையில ஆண்டவர் நம்முடைய இதை முடிச்சு. அதெல்லாம் ஆன்சர். வேற ஆன்சர் அப்படி நான் கேட்கல. நியாய ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சா? அது எப்படி நம்ம கேக்குறது? உங்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்து முடிஞ்சிருச்சா? நியாய தீர்ப்பு உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சா? கரெக்டான கேள்வி. முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா வசனம் இருக்கா? இது ஏசாயா 54 இதுவான் சொல்லுங்க, தெரியல. அவர் 14வது வசனம் சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அதெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்களே, நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு கேள்வி கேட்டீங்க. என்னது? நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டீர்களா? நியாயம் தீர்க்கப்பட்டுட்டு அந்த நியாய தீர்ப்புல உங்களுக்கு ஒரு என்னது இது ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கும். உங்களை நியாயம் தீர்த்த, நீ வந்து குற்றவாளிப்பா, இல்ல நீ குற்றம் இல்லை, அப்ப நான் உன்னை நான் விடுதலை ஆக்குறேன் அப்படின்னு நீ சொன்னா, விடுதலை ஆக்கப்பட்டா உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்ன்றதுதான் நீங்க படிச்ச அந்த வசனம் 54வது. ஸோ இது ஒரு ப்ராசஸ். நீங்க வந்து உங்களை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன? நீங்க குற்றம் போய் இப்ப ஜெயிலுக்கு போறீங்க. சரி, ஜெயிலுக்கு போறீங்க, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. யாரு? போலீஸ் கூட்டிட்டு போகுது. ஓகே, இப்போ போலீஸ்னா யாருன்னு நீங்க பைபிள்ல போய் படிச்சீங்கன்னா, இப்போ போலீஸ் வந்து யாருன்னா தூதர்கள். தூதர்கள் வந்து உங்களை கையில விலங்கெல்லாம் போட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறாங்க. இப்ப கோர்ட்ல தான் உங்களுக்கு நியாயம் விசாரிக்கப்படுகிறது. இப்போ அந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்து முடிச்சிருச்சா அப்படின்னு நான் கேட்டேன். அதுதான் சிஸ்டர் வந்து இப்ப சொன்னாங்க. இந்த சம்பவம், இந்த பிக்சர் நடக்குது. நீ நிறைய படம் பார்த்தீங்கன்னா அப்படியே விலங்கு மாட்டி உங்களை போலீஸ் வந்து அடின்னு அடிச்சாங்க. அடிச்சுட்டு இப்ப கூட்டிட்டு போறாங்க. இயேசு இது மாதிரி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் பரிசேயர்கள், சதிசேயர்கள், சானட்ரைனுக்கு முன்னாடி நிக்க வச்சு, தலைமை போதகர் எல்லாம் வந்தாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு அது நடந்திருக்கா? அதான் கேள்வி. இயேசுவை விசுவசிக்கிறவர்கள் எல்லாருக்குமே இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு பைபிள் சொல்லுது. எங்க சொல்லுது? அதுதான் ரோமர் சாப்டர்ல 17th verse. வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரெக்ட்மா. ஆனா 54 சாப்டர் எல்லாமே என்னன்னா, ஆஃப்டர் யூ ஹவ் பீன் அக்விட்டட். அது இங்கிலீஷ் வார்த்தை வந்து அக்விட்டன்ஸ், அக்விட்டல். எனக்கு தமிழ்ல தெரியாது. அக்விட்டன்ஸ்னா நீ தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி உன்னை விட்டுட்டாங்க, நீ போ, யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பேர் அக்விட்டன்ஸ். அது வந்து கோர்ட்டோட பாஷை. இப்போ எப்படி டிரான்சாக்ஷன் சொன்னா அது வந்து ஃபைனான்ஸ், பேங்க் பாஷை. அது பேங்கோட யூஸ் பண்ற அந்த அடிக்கடி டிரான்சாக்ஷன்லாம் கூட அப்படிம்பாங்க, விநியோகம். அது மாதிரி அக்விட்டன்ஸ் என்பது
ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்டோடைய பாஷை அது. ஆனா இஸ் ஃப்ரீ டு கோ, தேர் இஸ் நோ சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் மேல சொல்லப்பட்ட எல்லா குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் அக்விட்டன்ஸ். அந்த அக்விட்டன்ஸ் தான் 54வது அதிகாரம், ஏசாயா 54. அதான் நான் கேட்ட கேள்வின்னா, முதல்ல உங்களை கோர்ட்டுக்கு கூட்டு போய் விலங்கெல்லாம் போட்டு உங்களை விசாரணை கைதி மாதிரி வச்சிருந்தாங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்களை விசாரிச்சாங்களா, நியாயம் விசாரிச்சாங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படி நீங்க ஆமா அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுதான் என்னுடைய கேள்வி. ஆனா ஏன் இதை சொல்றேன்னா, ஏன்னா இந்த நியாயத்தை கை கொண்டாதான் நீதியா நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு வேத வசனம் போதிக்குது. அப்போ இந்த கான்செப்டே நமக்கு புரியலன்னா நம்மளால நீதி செய்ய முடியாது. நம்ம மட்டும் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இதான் நீதின்னு நினைச்சு செஞ்சுன்னு இருக்கிறோம். அதுக்குதான் இவ்வளோ டீட்டெயில்டா நான் இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்கிறேன். உங்களை யாராவது கூட்டிட்டு போனாங்களா அப்படின்னு நீங்க கேட்டா யோசிக்கணும். நீங்க உங்களை குற்றப்படுத்துறது பிசாசு தான் உங்களை குற்றப்படுத்தும். அவன் தான் உங்களுக்கு அக்யூசர். அப்ப அக்யூசேஷனா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவான். சார்ல்ஸ் வில்லியமா, இவன் பெரிய துரோகி, இவன் பெரிய பொம்பளை பொறுக்கி, இவன் தண்ணி அடிப்பான், இவன் ட்ரக் அடிப்பான் அப்படின்னு வரிசை, இவன் கொலை பாதகன், இவன் பொய் சாட்சி எல்லாம் சொல்லியிருக்கான் இப்படின்னு அவன் எழுதினே இருப்பான். அதனால இவனை என்ன பண்ணணும், இதை விசாரிச்சு இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார், இவனை மரணத்தை தூக்கு தண்டனை கொடுங்க சார் அப்படின்னு இவன் தான் வந்து சொல்லுவான். இந்த மாதிரி அவன் சொல்லியிருக்கானா, சொல்லிட்டு உங்களை கூட்டு போய் கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். அது அப்படி நடந்திருக்குன்னு சொன்னா அது எங்க பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்குதுன்னு கேட்கிறேன் நான். இந்த கேள்வி தான் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியல, சொல்லுங்க. ஓகே, மகிழ்ச்சி. ஆதியாகமம்ல ஆடம் வந்து இது பண்ணப்போ காட் கேட்பாருல்ல, யார்? எஸ் அது அங்க ஒரு விசாரணை. அந்த விசாரணை மாதிரி வேற எங்கேயாவது உங்களுக்கு விசாரணை நடந்திருக்கா பைபிள்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அந்த விசாரணையில ஆதாம் என்ன சொல்லியிருப்பான்னா, ஏவாள் மேல குற்றம் சொல்றான், நீ கொடுத்தியே, அதான் அதனாலதான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டான் அவன். அவள்கிட்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்லிட்டா, நீ கொடுத்தியே ஒரு பாம்பு, அதனாலதான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் வந்து இட் இஸ் வென் யூ கம்ப்ளைண்ட். அதை இன்னொரு நாளைக்கு நான் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா யார் அங்க ரொம்ப அமைதியா இருந்தானா, பிசாஸ் தான் அமைதியா இருந்தான். அதுதான் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் பவர், அக்கௌண்டபிலிட்டி. யூ ஆர் கிவிங் ஆல் தி பவர் டு சேட்டன். அதுதான் அந்த நடந்தது அங்க. என் புருஷன் நல்லா இல்ல, அவன் நாசமா போயிடுவான், அவன் சரியா ஒத்துக்கல அப்படின்னு பொண்டாட்டிங்களா சொல்லிச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் டிரான்ஸ்ஃபரிங் யுவர் பவர் டு யுவர் ஹஸ்பண்ட். அவன் ஒண்ணுமே பேசாம இருந்தானா எல்லா பவரும் அவனுக்கு வந்துருச்சு. அதனாலதான் இயேசு பேசாம இருந்தாரு. சார்ஜ் அவருக்கு மேல படும்போது எல்லா பவரும் அவருக்கு வருது. இதெல்லாம் சீக்ரெட், இதெல்லாம் பைபிள் சீக்ரெட். சரி, ஓகே. நீங்க எடுக்க வேண்டிய புஸ்தகம் ரோமர் 5, ரோமர் 5வது வசனம். அஞ்சாவது சாப்டர், மன்னிக்கணும், ரோமர் 5 1வது வசனம். அது என்னன்னு வாசிங்க. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நல்லது. டக்குன்னு வேகமா படிச்சிட்டீங்க, கொஞ்சம் நிதானமா வாசிங்க. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். அவ்வளவுதான். இப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியினால் அப்படின்னு ஆங்கில தமிழ்ல எழுதிட்டாங்க. அங்க ஏதாவது ஜஸ்டிஸ்ன்னு இருக்கா? ரைச்சியஸ்ன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவ்விதமாயின்னு போட்டிருக்குதே, அது என்னது? அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம். சூப்பர். அப்ப 4வது வசனத்துல கடைசி போங்க, 4வது சாப்டர்ல கடைசி, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். என்ன படிச்சிட்டீங்களா? இவ்விதமாக. கரெக்ட். ஆனா இதுல இருந்து என்ன புரியுது? அத மெதுவா படிச்சு பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புவிக்கப்பட்டும். அவ்வளவுதான். இப்போ அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக ஒப்புவிக்கப்பட்டார். இதான் ஆன்சரு. நீங்க உங்களை கொண்டு போய் ஒப்புவிக்கப்படல ஜட்ஜுக்கு முன்னாடி. உங்களுக்கு பதிலாக ஒருத்தர் நான் போறேன் அப்படின்னு நின்னாரு.
அப்ப என் பேர்ல, சார்ல்ஸ் வில்லியம் பேர்ல எழுதப்பட்ட எல்லா சார்ஜ் ஷீட்ஸும் எல்லா தப்பா எழுதினாங்க பாத்தீங்களா, இவன் பாவி அப்படின்ட்டு, அந்த மாதிரி உங்க மேல எழுதப்பட்டது, எல்லார் மேலேயும் எழுதப்பட்டதை இயேசு என்ன பண்ணார்னா, மனுக்குலத்தின் பிரதிநிதியாக எல்லா பாவத்தையும் வாங்கிக்கிட்டு அவர் ஒப்புவிக்கப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லியிருக்கு. அது இங்கிலீஷ்ல என்னன்னா, he was delivered. எதுக்கு ஒப்புவிக்கப்பட்டார்? மெதுவா வாசிங்க, அங்க என்ன எதுக்கு ஒப்புவிக்கப்பட்டார்னு? பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவ்வளவுதான் இருக்கா? ஓகே, கடைசி வசனம் அதுதான். இங்கிலீஷ் நாம் நீதிமான்களாக்கப்படுவர். கரெக்ட். என்ன ஆண்ட்ரூ, நீ இதை சொல்ல வந்த? என்ன எழுதிருந்தா? இல்ல நான் ரீகால் பண்ணேன். ஓகே இங்கிலீஷ்ல என்ன எழுதினா, 5:1 படிக்கவா? இல்ல 4:25, 4 chapter 4ல verse number 25. Who was delivered up because of our offenses and was raised because of our justification. அவ்வளவுதான் இருக்கா? Therefore, ஆமா. ஓகே, அப்ப 24 வாசிங்க. 4:24. But also for us it shall be imputed to us who believe in him who raised up Jesus our Lord from the dead, who was delivered up because of our offenses and was raised because of our justification. ஓகே, சரி. இது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா அங்க இன்ஃபர்மேஷன் இல்ல. NIV டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்குன்னா, he was delivered to death. ஏன்னா சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, விசாரணை கமிட்டியில விசாரணை செஞ்சு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அங்க பைபிள்ல தண்டிக்கப்பட்டாரு, என்ன தண்டனை எழுதியிருக்க அந்த வசனத்துல நீங்க படிச்சீங்கல்ல, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டார். அதுதான் ஜஸ்டிஃபிகேஷனா, இதுதான் நியாயம், இதுதான் தேவனுடைய நியாயம். இதத்தான் ஏசாயா 56ல நியாயத்தை கை கொள்ள வேண்டும். சார், எனக்காக இன்னொருத்தர் போய் சாவது எப்படி சார் நியாயம்? அது அநியாயம் தானே? நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் தேவனுக்கு முன்னாடி நியாயம். நம்ம கேட்கிறோம்ல, நியாயம் செய்யுங்க ஆண்டவரே ஜெபத்துல. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? உனக்காக இயேசு போய் மரிக்கிறார், அதான் நியாயம். அவரை பொறுத்த வரைக்கும் இதான் நியாயம். நீங்க 1008 நியாய வியாக்கியானம் எல்லாம் சொல்லலாம், ஆனா அது காதிலே வாங்க மாட்டார். ஏன்னா அவருடைய மனசுல அவர் வச்சிருந்த சித்தத்தின்படிதான் அவர் செய்வாரு. அதுதான் அவருடைய பிரியமான சித்தம். இந்த பிரியமான சித்தத்துக்கு நீங்க எல்லாரும் அலைன் ஆக முடியுமா? அதான் உங்களுடைய கேள்வி. இப்ப இயேசுவை நான் ஏத்துக்கிட்டேன், நான் முழு ஞானஸ்நானம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? உங்களுக்காக அவர் மரிச்சிட்டாரு, ஓகேவா? எஸ், ஓகே, தேங்க்யூ அப்படின்னு. அப்போ மத்தவங்களுடைய குற்றத்துக்காக இயேசு மரிச்சிட்டாரு, அதையும் நம்புறீங்களா? எஸ், ஓகே. இதுதான் தேவனோட நியாயம். புரியுதா? எஸ், புரியுது. ஆனா அங்க போனோன்னே, அவனை 10,000 கொடுக்குறேன்னா கொடுக்கவே இல்லை, ஏமாத்திட்டான், 10 லட்சத்தை ஏமாத்திட்டான், என்ன ஏமாத்திட்டான் சார் அப்படின்னு போய் உட்காந்து நியாயம் வேணும் போய் கோர்ட்ல கேஸ் கொடுக்கறது, போலீஸ்ல கேஸ் கொடுக்கறது, தேவன் இடத்துல உட்காந்து அழுகிறது. இது நியாயமா? இந்த கொஸ்டின் தான். இதுதான் நியாயம். நீங்க நியாயம் கேட்க வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஆண்டவரே நீங்க எனக்காக போய் மரிச்சிட்டீங்கல்ல, என் லைஃப ஒருத்தன் திருடினா பாத்தீங்களா, என் நேரத்தை ஒருத்தன் திருடினா பாத்தீங்களா, என் காசை ஒருத்தன் திருடினா பாத்தீங்களா, அவனை பிடிக்கவே இல்லையே ஆண்டவரே. பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா? நீங்க இதுதான் நீங்க கேட்கணும். யூ ஷுட் ஆல் ஆஸ்க் திஸ் இஸ் இதுதான் நியாயம். என்னை ஒருத்தன் ஏமாத்தினானே, ஒரு பிசாசு என் நேரத்தை திருடினானே, என் டிசைனை திருடினானே, என் காசை திருடினானே,
என் பிள்ளைய திருடினானே, எங்க அவன்? அவனை புடிச்சு மிதிக்கிற மிதியில அவன் அப்படியே கக்குவான். அவன் விழுங்கினது எல்லாத்தையும் கக்க வைப்பார் தேவன். அப்படிதான் வேத வசனம் போட்டு இருக்குது. மரணம் ஏதோ விழுங்குதெல்லாம் அதெல்லாம் கக்குவான். அப்ப நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, மரணத்தை உங்க காலில் போட்டு மிதிக்கிற மிதியில அவன் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன எல்லா காசும் திரும்பி தருவான். இது மணி என்ன? இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க தொலைச்ச எல்லா காசும் உங்களுக்கு மீண்டும் திரும்பி வருகிறது. நீங்க எவ்வளவுலாம் உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவுலாம் ஏமாத்தினாங்களோ எல்லா காசும் உங்களுக்கு மீண்டும் திரும்பி வருகிறது. இயேசு இதை சொல்றாரு. நீங்க இதை பெற்றுக்கொள்ளுங்க. மிதிக்கிற நீங்க இயேசுவை சிலுவையில நீங்க விசுவசிக்கிறது உண்மைனா, நீங்க மிதிக்கிற மிதியில அவன் கக்கி அந்த காசெல்லாம் உங்கள்கிட்ட திரும்ப வருது. யாரெல்லாம் நீங்க எல்லாம் காசெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, எல்லா இழந்து போன காசு உங்கள்கிட்ட திரும்பி வருகிறது. உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன உங்களுடைய பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகளுடைய நினைவுகள் திரும்பி உங்க கையில வருகிறது. திஸ் இஸ் கால்ட் அஸ் நியாயம். இதுக்கு பேர் தான் ஜஸ்டிஃபிகேஷன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மரணம் என்ற பிசாசு, அதை நம்ம எதிர்க்கணும் இல்லைங்களா? கரெக்டுமா? நான் எதிர்க்கிறதுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கணும்ல. அதெல்லாம் ஆனா அது அந்த அதுதான் நியாயம். அந்த நியாயம் உங்க மைண்ட்ல இருக்கணும். நீங்க மறிக்கல, ஆனா உங்களுக்காக இயேசு மறிச்சதுனால நான் மறிக்க தேவையில்லை. ஆனா இந்த டைம்ல என்னை குற்றப்படுத்தி, என்னை அசிங்கப்படுத்தி, என்னை கேவலப்படுத்தி, என்னை நிந்தப்படுத்தி என் கிட்ட இருந்து இருக்கிற எல்லாத்தையுமே திருடினானே ஒருத்தவன், அவன் எங்க அப்படின்னு என் மனசு தேடிச்சாது? என் மனசு தேடவே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன சொல்றீங்க இப்பதான் இந்த விஷயம் புரியுது, மண்டை புரியுது. எஸ், இதுதான் எலியாவின் ஆவி. இதுதான் காட்டுவான். இதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பேசினேன். இதுதான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினேன். இந்த அறிவு நமக்கு வருதா? இவன் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். யாரு? எலியா. அவன் தான் காட்டுவான். என்னது? பாகால் தீர்க்கதரிசிகளை புடிங்கின அவனை. என்ன பண்ணா, இந்த பக்கம் பலி செலுத்துன மேல இருந்து அக்கினி நக்கிடுச்சு. முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு போலான்னு சொல்லணுமா இல்லையா? அவன் சொல்லல. சுத்தி நின்று எல்லாரையும் பார்த்து புடிங்கின அவனை அப்படின்னா. சிலுவை மரணம் முடிஞ்சிருச்சு. அந்த நியாயம் பெற்று விட்டோம். அதுதான் அங்கப்படி அந்த 5வது ரோமர் 5:1 என்ன போட்டிருக்குது? இவ்விதமாக அப்படின்னு சொல்லியிருக்குது. இவ்விதமாகனா என்ன? இயேசுக்கு அங்க நியாயம் கிடைச்சிருச்சுல்ல, அப்ப உனக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. அப்ப இயேசு உயிர் தெரிந்துட்டார்ல, அப்ப நீனு உயிர் தெரிந்துட்ட. அப்படின்னா அவரு கொள்ளை அடிச்சுட்டு வந்தார்ல, நீ ஏன் கொள்ளை அடிக்கல? நீயும் கொள்ளை அடிக்க பிறந்தவன். யார கொள்ளை அடிக்கணும்னா, பிசாசு உன்ட்டு விழுங்கிட்டு போய் ஒன்னொன்னா விழுங்கிட்டான். உங்களை ஏமாத்தி நயவஞ்சமா. அதை எப்படி மிதிக்கணும்னா, சிலுவையை நீங்க தியானிக்க கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்க தியானிக்க அப்படி போட்டு மிதிக்கிறீங்க. யார மிதிக்கிறீங்க? மரணத்தை மிதிக்கிறீங்க. ஏன்னா அவன் தானே விழுங்கினா. கக்க வைக்கணும். புரியுதா? அவனை வாந்தி எடுக்க வைக்கணும். வயிற்றிலே மிதிக்கணும். மிதிக்கிற என்ன சொல்றது ஒண்ணும் புரியலையா? ஏன்னா புரியாது. ஏன்னா நம்மளுடைய இருதயங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. அப்படி நயவஞ்சகம் பற்றி மூடி வச்சிருக்கிறான். அதுக்குதான் இயேசுவின் ரத்தத்தையும் சிலுவை மரணத்தையும் நம்ம தியானிக்கும் போது அது மூடினதெல்லாம் திறக்கும். உள்ள இருந்து அது பேர் என்ன? ஃபவுண்டைன். ஊற்று கண்ணு திறக்குது. திறந்த உடனே மேல மூடி இருக்குது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளில வருது. இத்தனை வருஷமா உடைச்சிட்டு இத்தனை வருஷமா மூடி வச்சிருந்தான், அதெல்லாம் உடைச்சிட்டு வெளில வருது. அப்பதான் உங்களுக்கு கோவம் வரணும். பிசாசு உங்கள்கிட்ட, நான் வெறும் ஒரு பகுதி தான் முடிச்சிருக்கேன், இன்னொரு பகுதி நான் இன்னும் எடுக்கல. இப்பதான் நியாயம்தான். இதை நாம் கை கொள்ள வேண்டும். எது தெரியுமா நீதி? இந்த நியாயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எது தெரியுமா நீதி? பிசாசை மிதிக்கிறது தான் நீதி. மரணத்தை மிதிக்கிறதுக்கு தான் நீதி. இவன் தான் நீதிமான். அவனுக்கு முன்னாடி எதிரியே இல்லை. அவனை பார்த்தாலே எதிரி தெரிச்சு ஓடுவான். அதுதான் ஏசாயா 54. ஏன்னா ஏசாயா 53 இயேசு மரணம், ஏசாயா 54 நீதி
என்னன்னா நீதினா என்ன அப்படின்னு சொல்லி போட்டு எழுதியிருக்கோம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் பேசப்படுகிற எல்லா சத்தத்தையும் நீ எதிர்த்து நிப்பாய். வசனம் எழுதியிருக்கு பாருங்க. உங்களுக்கு விரோதமா எவன் பேசணும் வாயில மிதி. அதுக்காக அக்கா தங்கச்சி அவங்கள இல்ல. திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். உங்களுடைய மனசாட்சி. அந்த மனசாட்சி உங்களுக்கு விரோதமா எத்தனை வருஷம் பேசு. நீ கெட்ட வேண்டா, நீ பெரிய யோகியம் நினைச்சிட்டு இருக்கியா? நோ, இயேசுவின் ரத்தம் அதை நசுக்குகிறது, அதை கழுவுகிறது. அதான் வேதவசனம் போதிக்குது. நீங்க பரிசுத்தவான், நீங்க நல்லவன் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியல. அது இயேசு 1000 வருஷம் காலத்துல அப்ப நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. கிடையாது. அது இப்பவே இன்றைக்கே உங்க வாழ்க்கையில இருக்குது. அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இதனாலதான் நிறைய பேரால அப்படி நோயோட வாழ்றது இல்ல. நோய் இல்ல, நோய் உங்களுக்கு இல்ல, வறுமை உங்களுக்கு இல்ல. நீங்க இன்னும் பலுகி பெருக வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். சார் என்கிட்ட 50 கோடி இருக்கு, வச்சுக்கோ. 500 கோடியா வச்சுக்கோ. 500 கோடி 5000 கோடியா வச்சுக்கோ. நீ பலுகி பெருக வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இது பிசாசு தான் நடுவில் வந்து, ஓ உனக்கு ரொம்ப பேராசப்பா. கரெக்டா? இதுதான் நியாயம். நியாயம்னா என்ன? இயேசு சிலுவையில உனக்காக மரிச்சார், அவர் மரணத்தை ருசி பார்த்தார், அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தார். அது நியாயம். அந்த நியாயத்தை நீங்க கை கொள்ளும் போது இந்த சைடு வந்து நீங்க என்ன செய்றீங்க? நீதியை செய்றீங்க. என்ன நீதி? எதிரிகளே இல்லாமல் ஆக்குவதுக்கு பேர் தான் நீதி. இந்த ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கணும். நடந்தா தான் அங்க சங்கீத புஸ்தகம் 84:14 என்ன படிச்சோம்னா, கிருபை அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா அது கிருபை இல்ல, லவ். இட் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் லவ். எபிரேய மொழியிலும் அதுல வந்து லவ் தான் எழுதியிருக்கு. LOV, அகாப்பே, அன்பு. அந்த அன்பு தான் எழுதிக்குது. லவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். அந்த லவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் ரட்சிப்பு. அதுதான் வந்து நம்ம ஆரம்பத்துல படிச்சோம். ஏசாயா 56வது அதிகாரத்துல முதல் வசனம். இங்க நியாயத்தை கை கொண்டு நீதி நீங்க செய்யும் பொழுது ரட்சிப்பு வெளியாகிறது. இந்த ரட்சிப்பு வெளியாகும் போது என்ன ஆகுதுன்னா, ரோமர் 8 சொல்லப்படுகிறது, ரட்சிப்புனா நமக்கு இயேசு வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யும் போது வேற ஒரு ரட்சிப்பு வெளியாகிறது. அதான் ரோமர் 8 பேசுகிறது. The created being awaits much for the sons of God to be revealed அப்படின்னு சொல்லி, தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக இப்பிரபஞ்சமே வெயிட் பண்ணிட்டு இருக்குதான். ஏன்னா அவங்களெல்லாம் பாடாப்படுத்துது யாரு? சூரியன் உங்களை சுட்டி எரிக்குதே. ஏன்? நம்ம எல்லாம் தேவ புத்திரர்கள் ஆகாதனால்தான். இந்த உலகம் பொல்யூஷன் சொல்லுது, அதெல்லாம் பொய். அதை போட்டு பாடாப்படுத்துறாங்க பாருங்க. சந்திரனை பாடாப்படுத்துறாங்க, கடலை பாடாப்படுத்துறாங்க. இங்க தேவ புத்திரர்கள் எழும்பி இங்க நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யும் பொழுது அதுக்கெல்லாம் விடுதலை ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சிங்கம் புலியெல்லாம் அடிச்சு சாப்பிடாது எதையுமே. ஹலோ, சிங்கம் புலியெல்லாம் மான வேட்டையாடாதுங்க. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. இந்த வசனம் எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? சிங்கத்துக்கு பக்கத்துல பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்து விளையாடுவாங்க. அந்த வசனம் எல்லாம் நம்ம கை கொண்டு நம்ம நீதியை செய்யும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். அதுதான் ரோமர் 8 எழுதப்பட்டிருக்குது. The created being awaits in much pain. சிங்கம் வந்து மான வேட்டையாடணும் பைபிள்ல எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதெல்லாம் பாவத்தின் நிமித்தம் அந்த மரண பிரமாணம் வேலை செய்யுது. அந்த ஜீவராசிகளை எல்லாம் விடுதலையாக்க வேண்டும் சொல்லி அதுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்படா வருவீங்க அப்படின்ட்டு. ஓகே, சோ இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த நியாயம் எது? எனக்காக இயேசு சிலுவை மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டார், அதான் நியாயம். அப்புறம் அதனால அந்த பாவத்தை எல்லாம் முடிச்சுட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் மன்னிப்பு. உங்களுக்கு என்ன கிடைச்சது? அதுல நமக்கு என்ன கிடைச்சது? மன்னிப்பு கிடைச்சது.
அதான் நான் உங்களுக்கு சொன்ன ஷோல்டர். இதான் கவர்மெண்ட், இதான் தேவனுடைய கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல என்ன நம்பி இருக்கிற இந்த நியாயமும் இந்த நீதி, இதான் கவர்மெண்ட். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த வசனம் போய் ஒரே தடவை வாசிச்சலாம், அதோட முடிச்சிடலாம். மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. அதுல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அதோட கூட நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அவருடைய நீதியை தேடுங்கள். அப்ப இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் முக்கியமான விஷயம். இததான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து புரிஞ்சுக்க வேண்டியது. மன்னிப்பு, இரக்கம் அவருடைய அடிப்படை விஷயம். இந்த மன்னிப்பும் இரக்கமும் தான் தேவனுடைய நியாயமாய் இருக்கிறது. அவர் நமக்கு மனம் இறங்கினார், அதனால தானே அவர் நமக்காக போய் அட்டண்டன்ஸை போட்டு செத்தாரு. இது என்னது? மன்னிப்பு. அப்ப நாம எல்லாரையும் மன்னிச்சு இறங்கி விட்டு கொடுத்துட்டா அதுதான் தேவனுடைய பார்வையில நியாயமா இருக்குது. அப்ப தேவன் என்ன பண்ணுவார்னா, இவை எல்லாத்தையும் உங்களுக்கு கூட தருவார். நீங்க மன்னிச்சு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா தேவன் பாக்குறாரு, அவர் தான் நியாயாதிபதி. என் புள்ள கரெக்டா செய்யறான், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவார். நீ இழந்ததை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவார். மன்னிக்கிறது தான் மேட்ரு, இரக்கம் தான் மேட்ரு, அதான் நியாயம், அதுதான் தேவனுடைய நியாயம். அதை கை கொண்டுகிட்டா ஃபேண்டாஸ்டிக்கா போகும். அதை தான் கை கொண்டு நீங்க நீதியை செஞ்சீங்கன்னா சூப்பரா போகும் வாழ்க்கை. இதுதான் டிசைன். இதுதான் ஆதியாகமும் 18வது அதிகாரத்துல வாசிச்சோம். ஆபிரகாம் யாருக்கு சொல்லி கொடுப்பானா? அவன் பிள்ளைக்கும் அவனுடைய வீட்டார்ல இருக்கிற எல்லாருக்கும். அப்ப ஆபிரகாம்னா யாருன்னா விசுவாசியின் தந்தை. விசுவாசியின் தந்தை என்ன பண்ணுவான்னா அவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வீட்டார் அனைவருக்கும், விசுவாசிகளான சபையில இருக்கிற எல்லாருக்கும் இத சொல்லி தருவானா. எதை? நீதியையும் நியாயத்தையும். இத செய்யுங்க. அந்த நீதிய நியாயம் என்னன்னா மன்னிப்பு, இரக்கம், தயவு. மன்னிப்பு, இரக்கம், தயவு. திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல அடிப்படை. இந்த கல்லில் மேல் எவன்லாம் வீட்டு கட்டுறானோ, அதான் இயேசு சொல்லி தரார். இந்த கல்லில் மேல் இரக்கம், தயவு, கிருபை மேல எவன்லாம் வீட்டு கட்டுறானோ, காற்று புயல் என்னெல்லாம் வரும், ஆனா எதுவும் ஒண்ணும் செய்யாது. ஏன்னா தேவன் என்ன விரும்புறாரோ அதை நம்ம செய்யும் பொழுது யார் என்ன வந்தாலும் நம்ம மாற்று ஜல்லுன்னு இருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஓகே, சரி, ஜெபம் முடிச்சிருவோம். தேங்க்யூ ஃபாதர்.